அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா சம்பா பருவத்துக்கு ஏற்ற நெல் ரகங்களை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இப்போ நான் ஒரு 8 வகையான நெல் ரகங்களை பற்றி இப்போ இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். அதில் உங்களுக்கும் உங்கள் வயலுக்கும் எந்தெந்த நெல் ரகங்கள் நல்லா சூஸ் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ரகத்தை வாங்கி நீங்கள் பயிர் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஏற்பையும் ஒவ்வொரு ரகங்கள் வித்தியாசப்பட்டுகிட்டே தான் இருக்கும். மண்ணுக்கு வயசு அந்த ஈல்டுங்கிறது மாறிக்கிட்டே தாங்க இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட தேவையை பொறுத்து தான் நம்ம அந்த நெல் ரகத்தை வாங்கி நம்ம பயிர் பண்ணணும். நம்மளுடைய நிலமும் நம்மளோட நீரும் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த போல தான் நம்ம நெல் ரகங்களை நம்ம சூஸ் பண்ணுவோங்க. ஏன்னா நெல் ரகங்களில் 2 வகையாக இருக்குது. ஒன்று 130 to 135 நாளில் அறுவடைக்கு வரக்கூடிய ஒரு ரகம் இருக்குது. அதையும் தாண்டி பார்த்தோன்னா கொஞ்சம் நீண்ட காலமாக 155 to 160 நாளில் அறுவடைக்கு வரக்கூடிய ரகங்களும் இருக்குது. அதாவது இது ரெண்டுத்துக்குமே ஒரு 20 நாள் கேப் இருக்குது. நம்ம மினிமம் பார்க்கும்போது என்ன தம்பி ஒரு 20 நாள் தானே கேப் அப்படின்ட்டு நமக்கு தெரியும். ஆனால் அந்த 20 நாளோட மதிப்புங்கிறது ரொம்ப அதிகங்க. ஏன் நம்மள்ட்ட வெறும் காவேரி தண்ணியை மட்டும் நம்பி, அதாவது ஆற்று பாசனத்தை மட்டும் நம்பி நம்ம ஒரு நடவு நட்டுருக்கோன்னா நம்ம குறுகிய கால பயிர் நம்ம பண்ணுறது தான் ரொம்ப நல்ல விஷயம். அப்படி நம்ம பண்ணும்போது அந்த அறுவடை டயத்தில், ஏன்னா அறுவடை எப்போதுமே ஜனவரி மாதத்தில் வந்துடும். அப்படி வரும்போது காவேரியில் தண்ணி இல்லாட்டி கூட அது அந்த ஒரு 10 to 15 நாளில் தாக்கு பிடிச்சி நமக்கு அறுவடைக்கு வந்துடும். இதே நம்ம லாங் டியூரேஷன் பயிரான ஒரு 150 to 160 நாள் ஆக போகுது. அப்படிங்கிற பட்சத்தில் ஜனவரியில் தண்ணி ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த ஒரு மாதம் வரைக்குமே தண்ணி நீங்கள் சமாளிக்க முடியும்னா கொஞ்சம் நீண்ட கால பயிரை நீங்கள் வாங்கி நடலாம். இல்லாட்டி நீங்கள் குறுகிய கால பயிரான 130 to 135 நாள் பயிரை நீங்கள் வாங்கி நடுறது தான் நல்லது. அதாவது நம்மளோட நிலமும் நம்மளோட நீரும் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த போல தான் நம்மளோட ரகங்கள் நெல் ரகங்களை வாங்கி நம்ம பயிர் பண்ணணும். இது எதுக்கு வீடியோவில் ஆரம்பத்திலே இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன்னு பார்க்கும்போது, இப்போ நான் சொல்லக்கூடிய 8 ரகங்களுமே வயது எத்தனை, அதோட ஈல்டு எப்படி இருக்கும் அதெல்லாம் பற்றி நான் சொல்ல போகிறேன். ஏன்னா ஒவ்வொரு ரகமும் ஒவ்வொரு மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். இதில் உங்களுக்கு எந்த ரகம் பிடிச்சிருக்கோ அந்த ரகத்தை நீங்கள் வாங்கி நீங்கள் பயிர் பண்ணலாம். அதேமாரி ரொம்ப ஒவ்வொரு மண் இல்லாட்டி கலர் மண்ணாக இருந்துச்சுன்னா திருச்சி 3 கொஞ்சம் ரிசல்ட் நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க. வேறு யாரும் சொல்ல, எங்கள் அப்பா சொன்னாங்க கொஞ்சம் ஈல்டு வைஸ் கொஞ்சம் நல்லா வந்திருக்கு அப்படின்ட்டு. அதனால் நீங்கள் இது போன்ற மண்ணாக இருந்துச்சுன்னா, அதாவது ஒவ்வொரு மட்டும் கலர் மண்ணாக இருந்துச்சுன்னா திருச்சி 3 வாங்கி பயன்படுத்துங்க. ஈல்டு ஓரளவுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது, தப்பு இல்லை. நம்ம சேனலில் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போட்டுட்ருக்கோம். விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. நம்ம சேனலில் புதுசாக ஒரு முயற்சி ஒன்று தொடங்கியிருக்கோங்க. அதாவது உங்களுக்கு வாழையோ தக்காளியோ இல்லை இப்போ வேறு ஏதாவது காய்கறி பயிரோ இல்லாட்டி நெல்லோ இது போன்ற அனைத்து விதமான பயிர்களுக்குமே உங்களுக்கு ஏதாவது மருந்துகள் தேவைப்பட்டுச்சுன்னா இப்போ சொல்லக்கூடிய, அதாவது கீழே உங்களுக்கு ஸ்க்ரீனில் இந்த நம்பர் கொடுக்குறேன் 9500174701 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்களோட புகைப்படம், அதாவது உங்கள் பயிரோட புகைப்படத்தை அனுப்புனீங்கன்னா அதுக்கு என்னென்ன மருந்துகள் கொடுக்கலான்ட்டு தெளிவாக நான் சொல்கிறேங்க. அந்த மருந்துகள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நானே தமிழ்நாடு ஃபுல்லாக நானே கொரியர் அனுப்பிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம கொரியர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வரைக்குமே எனக்கு பல விஷயங்கள் நிறைய விதத்தில் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த புதிய முயற்சி இப்போ நான் தொடங்கியிருக்கேன். உங்களோட ஆதரவுங்கிறது எனக்கு ரொம்ப முக்கியங்க. உங்களுக்கு ஏதாவது மருந்துகள் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். மருந்துகளும் நல்ல தரமான நல்ல சிறந்த விலையிலையும் இருக்கும். ஆதரவு தருவீங்க நம்புகிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம நெல் ரகங்களை பற்றி நம்ம பார்க்கலாங்க. இதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய நெல் ரகம் பார்க்கும்போது ADD 51 சொல்லுவாங்க. இந்த நெல் ரகம் இதோட வயசு எத்தனை நாள்னு பார்க்கும்போது 155 to 160 நாள் வயசுங்க. இதோட ஒரு ஹெக்டருக்கு இது எந்த அளவுக்கு ஈல்டு கொடுக்குது, அதாவது மகசூல் எந்த அளவுக்கு கொடுக்குதுன்னு பார்க்கும்போது 6553 கிலோ வரைக்கும் நல்ல ஈல்டு கொடுக்குதுங்க. இது தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட இது தாங்கி வளரும் அப்படிங்கிறாங்க. அதாவது பெருசாக இது சாயாது அப்படிங்கிறாங்க. ஆனால் நம்ம அதிகப்படியான யூரியா, அதாவது தலை சத்து ரொம்ப நம்ம அதிகமாக கொடுத்தோம்னா கண்டிப்பாக சாஞ்சிரும். ஏன்னா ரொம்ப வளர்ந்தாலுமே பயிர் சாஞ்சிருங்க. அது இந்த பயிர் மட்டும் கிடையாது, எந்த ஒரு நெல் ரகமாக இருந்தாலும் சரி. ஏன்னா இப்போ ஜூலைக்கு அப்புறம் நமக்கு மழை கிடைக்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குங்க. தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே தான் இருக்கும். இந்த நேரத்தில் நம்ம குறைந்த அளவு நம்ம யூரியா பயன்படுத்தினாலே போதும். நெல் பயிர்களுக்கு நம்ம அதிக அளவுக்கு நம்ம யூரியா நம்ம கொடுக்கும்போது மழை தண்ணிலையும் அதிக அளவுக்கு யூரியா சத்து தான் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பயிருக்கு அதிகப்படியான வளர்ச்சி தான் ஏற்படும். அந்த அதிகப்படியான வளர்ச்சி ஏற்படும் போது அந்த பயிர் ஆட்டோமேட்டிக்காக சாய தொடங்குங்க. ஆனால் இந்த பயிர் அந்த ADD 51 சொல்லக்கூடிய இந்த ரகம் பயிரோட தண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே நேரத்தில் வேர் ரொம்ப ஆழமாகவும் உள்ளே போயிருக்கும். அதனால் இது சாயறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மிங்க. ஆனால் தலை சத்தை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அதை பொறுத்து தாங்க இதோட, அதாவது சாயமா சாயாதாங்கிறது விவசாய கையில் தான் இருக்குது. தலை சத்தை மட்டும் அளவாக பயன்படுத்துங்க. கண்டிப்பாக இது சாயாது.
இந்த ADT 51 இது ஒரு சன்ன ரகம் தாங்க. இதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ரகம்னு பார்க்கும்போது ADT 52ங்க. இந்த நெல் ரகத்தோட வயது எத்தனைன்னு பார்க்கும்போது 145 to 150 நாள் வயசுங்க. இதோட ஒரு ஹெக்டருக்கு இது எத்தனை கிலோ வரைக்கும் மகசூல் கொடுக்குன்னு பார்க்கும்போது 6050 கிலோ வரைக்கும் நல்ல மகசூல் கொடுக்குதுங்க. இது வந்து டெல்டா பகுதியில் களிமண் காடுகளில் இந்த ரகத்தை வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த நெல் ரகத்தை நல்ல ஈல்டு கொடுக்குன்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இது வந்து தண்ணி, அதாவது அதிகப்படியான தண்ணி இருந்தாலுமே பெருசாக சாயாது, கொஞ்சம் நல்ல நெல் வெரைட்டி தாங்க இது. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சன்ன ரகம்னு பார்க்கும்போது 54ங்க, அதாவது ADT 54. இதோட வயசுன்னு பார்க்கும்போது 130 to 135 நாளுங்க. இதை வந்து நம்ம எப்போ பயிர் பண்ணலாம் பார்க்கும்போது சம்பாவுக்கு நல்ல ஏற்ற ரகங்க. அதேமாரி சம்பாவுக்கு அடுத்தது கொஞ்சம் லேட் சம்பான்னு சொல்லுவாங்க, அப்பயும் நம்ம நடவு பண்ணலாம். அதேமாரி தாளடிக்குமே இது ரொம்ப ஏற்ற ஒரு ரகங்க. இதோட ஈல்டுன்னு பார்க்கும்போது 6300 கிலோ பர் ஏற்றங்க, அந்தளவுக்கு நல்ல ஈல்டு கொடுக்குது. இதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ரகம் பார்க்கும்போது ADT 60ங்க. இதுவுமே ஒரு சன்ன ரகம். இதோட வயது எத்தனைன்னு பார்க்கும்போது 130 to 135 நாளுங்க. இதுவுமே ஒரு லேட் சம்பா தாங்க, அதாவது கொஞ்சம் லேட்டாக நம்ம சம்பா நடவு போகிறோம்னா அந்த நேரத்தில் நம்ம நடுறதுக்கு ஒரு ஏற்ற ரகம். அதே மாதிரி இது தாளடிக்குமே ஏற்ற ரகங்க. அரிசி கொஞ்சம் பெருசாக தாங்க இருக்கும். இதோட ஈல்டுன்னு பார்க்கும்போது ஒரு ஹெக்டருக்கு 6097 கிலோ வரைக்கும் நல்ல ஈல்டு கொடுக்குதுங்க. இதே மாதிரி இது வந்து தண்ணியை கொஞ்சம் தாங்கி வளருங்க, அதாவது தண்ணியை கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட இது நல்லா தாங்கி வளரக்கூடிய ஒரு பயிர் தான். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கோ 59ங்க. இதோட வயது எத்தனைன்னு பார்க்கும்போது 130 to 135 நாளுங்க. இதோட ஈல்டுன்னு பார்க்கும்போது அதிகபட்சமாக 5864 கிலோ வரைக்கும் நல்ல ஈல்டு கொடுக்குதுங்க. இது வந்து சாயமானு கேட்டிங்கன்னா நம்ம யூரியா அதிக அளவு, அதாவது நம்ம யூரியா வந்து ரொம்ப அதிகமாக பயன்படுத்தணும், தலைச்சத்து அதிகமாக நம்ம கொடுத்தாச்சுன்னா கண்டிப்பாக இது வந்து சாயுங்க. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நெல் ரகம்னு பார்க்கும்போது ADT கோ 56ங்க. இது ஒரு நடுத்தர சன்ன ரகம். இதோட ஈல்டுன்னு பார்க்கும்போது ஒரு ஹெக்டருக்கு 6372 கிலோ வரைக்கும் கொடுக்குதுங்க. இதோட வயதுன்னு பார்க்கும்போது 130 to 135 நாளுங்க. அதாவது சம்பாவுக்கும் ஏற்றது, லேட் சம்பாவுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு நெல் ரகம் தாங்க. அடுத்தது பார்க்கும்போது சம்பாவுக்கு, அதாவது காவேரி டெல்டா பகுதிகளில் இப்போ அதிகமாக பயன்படுத்தக்கூடியது திருச்சி 3ங்க. இது வந்து எதுக்கு பயன்படுத்துகிறாங்க பார்க்கும்போது நான் ஆரம்பத்திலே சொன்னேன், கலர் நிலமாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி ஒவ்வொரு நிலமாக இருந்தாலும் சரி, அந்த மண்ணுக்கு இந்த திருச்சி 3ங்கிறது ரொம்ப நல்லா வந்துக்கிட்டு இருக்குது, ஈல்டு வயசு நல்லாவே இருக்குது அப்படிங்கிறாங்க. இதோட வயதுன்னு பார்க்கும்போது 135 to 140 நாளுங்க. இது வந்து லேட் சம்பாவுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம், அதுமாதிரி தாளடிக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு ஹெக்டருக்கு எத்தனை கிலோ வரைக்கும் ஈல்டு கொடுக்குதுன்னு பார்க்கும்போது 6050 கிலோ வரைக்கும் நல்ல ஈல்டு கொடுக்குதுங்க. இது வந்து இப்போ யூஸ் பண்ணுற வரைக்குமே விவசாயிகள் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பெருசாக யாரும் வந்து ஈல்டு நல்லா இல்லை அப்படின்னு யாரும் சொல்கிறதில்ல, நல்லா தான் இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகும்போது CR 1009ங்க, அதாவது பொன்னி CR 1009 நம்ம பயிர் பண்ணலாம். இதோட வயதுன்னு பார்க்கும்போது 150 to 155 நாளுங்க. இது வந்து தண்ணி வந்து அதிக அளவு இருந்தால் கூட இதனால் தாங்கி வளரும். அதாவது தண்ணி வந்து ஒரு 10 to ஒரு 12 நாள் வரைக்குமே தண்ணியில் இந்த பயிர் மூழ்கி இருந்தால் கூட இந்த பயிர் வந்து பெருசாக அழுகாது, நல்லாவே வரும் அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதோட ஈல்டும் ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான ஈல்டு தாங்க. இப்போ வரைக்கும் நான் சொன்ன நெல் ரகங்கள்லேயே சம்பா பருவத்துக்கு உங்களுக்கு எந்த ரகம் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும், அதாவது உங்கள் மண்ணுக்கும் உங்கள் தண்ணிக்கும் எந்த ரகம் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ரகத்தை தேர்ந்தெடுத்து நீங்கள் பயிர் பண்ணுங்கள். அதாவது நீர் பற்றாக்குறை இருந்துச்சுன்னா குறுகிய கால பயிர் வந்து தேர்ந்தெடுங்க. இதுவே வந்து நீர் வந்து என்கிட்ட இருக்குது தம்பி, தண்ணி வந்து போர் இருக்குது, எப்போதுமே நீருக்கான பற்றாக்குறை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து நீண்ட கால பயிர் கூட நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் சூஸ் பண்ணுறத பொறுத்து தாங்க இருக்குது. அதே மாதிரி உங்கள் ஏரியாவில் எந்த ரகம் கிடைக்கிது அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுட்டு நீங்கள் பயிர் பண்ணுங்கள். அந்த ரகங்கள் தான் உங்கள் மண்ணுக்கு வந்து ரொம்ப சூட் ஆகும். ஏன்னா லோக்கல் ஏரியாவில் நீங்கள் வாங்கி பயன்படுத்தும் போது தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் வேறு எங்கேயாவது நீங்கள் வாங்கி பயன்படுத்தும் போது அந்த மண்ணுக்கு இந்த மண்ணுக்கு வந்து செட் ஆச்சுன்னா ஓகேங்க, ஒவ்வொரு ஏரியா செட் ஆக மாட்டேங்குது, அதனால தான் சொல்கிறேன். அதனால் வந்து புகையான வருது, இல்லாட்டி சுட்டுப்புழு வருது, அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. உங்கள் ஏரியாவில், அதாவது உங்கள் வேளாண்மை பல்கலைக்கழகம் உங்கள் ஏரியாவில் எந்தெந்த ரகங்கள் வந்து இந்த ரகம் பயன்படுத்துங்க நல்ல ஈல்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த ரகத்தை சூஸ் பண்ணி நடவு பண்ணுங்கள், நல்ல ஈல்டு கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் நெல் மூட்டைகள் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா உரக்கடைகள்லாம் நல்லா பார்த்து வாங்குங்க. அந்த மூட்டையில் வந்து பச்சை கலரோ இல்லாட்டி நீல கலர்லேயோ ஒரு அட்டை இருக்கும். அதாவது இந்த 25 கிலோ மூட்டை நீங்கள் நெல் எடுக்கிறீங்கன்னா, விதை நெல் எடுக்கும்போது அந்த மூட்டையில் அந்த கார்டு இருக்கும். அந்த கார்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதோட முளைப்பு திறன் வந்து எந்தளவுக்கு இருக்கும், இதில் வந்து ஈரப்பதம் எந்தளவுக்கு இருக்கும், எல்லாமே அதிலேயே கொடுத்துருப்பாங்க. அதை செக் பண்ணி வாங்குங்க. அந்த அட்டை இல்லாட்டினா கண்டிப்பாக வாங்காதீங்க. நீங்கள் வந்து அந்த உரக்கடைக்காரங்கள்ட்ட கேளுங்க, இந்த அட்டை ஏன்ப்பா இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்டு கூட நீங்கள் வாங்கலாம். ஏன்னா நீங்கள் தான் காசு கொடுக்குறீங்க, உங்களுக்கு அந்த உரிமை எல்லாமே இருக்குது. அந்த அட்டையிலேயே அது என்ன ரகம், அதோட வயது எத்தனை, அது எத்தனை நாள் ஈல்டு வரும், எல்லாமே அதுவே போட்டிருக்கும்.
சம்பா பருவத்துக்கான வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் பார்த்துட்டு அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன். உங்களுக்கு ஏதாவது மருந்துகள் தேவைப்பட்டுச்சுன்னா இப்போ கீழே கொடுக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்கள் பயிரோட ஃபோட்டோ அனுப்புங்க. அதை பார்த்துட்டு உங்களுக்கு மருந்து நான் அனுப்பி வைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்ருங்க. இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.